என்ன இருந்தாலும் எழுத்து மூலமாக தந்துட்டு போனா தெரியும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வடமாகாணம். கதைக்கிறத நாங்க சொல்லி முடிக்காங்க. கொழும்பிலிருந்து வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கு. ரெண்டும் சுகாதார அமைச்சு மத்தியால தான் So they will give the report to the health secretary tomorrow itself, or if not tomorrow, today itself, if not tomorrow morning. அவர்கள் தங்களுடைய அறிக்கையினை இன்றைக்கு இரவோ இல்லை நாளைக்கு முடியவோ அவரிடம் கொடுப்பார்கள். So as with the previous maternal day, I have appointed a team to do a disciplinary inquiry. ஆரம்பத்தில் முதல் நடந்த அந்த இறப்பின் போது இவர் தான் அந்த குழுவை அமைச்சது. அதுக்கமாக தான் முந்தைய நடவடிக்கை எடுத்தது. So it will start tomorrow and report will be ready in 3 days. இவரும் ஒரு குழு உண்டு. அதே ஏற்கனவே அமைச்ச குழுவை தான் திரும்பவும் அமைச்சிருக்கு. அவர்களும் 3 நாளைக்குள்ள எங்கண்ட ரிப்போர்ட்டு இவர் அமைக்கிற குழுவின் ரிப்போர்ட்டும் கிடைக்கும். When we get the instructions from health secretary based on today's investigation, we will implement it. அந்த இப்போ இன்றைக்கு செய்த எல்லாம் தயாரித்த அறிக்கை நாங்கள் இன்றைக்கே செயலாளருக்கு அனுப்புவோம். நாளைக்கு செயலாளர் அதுக்குரிய அறிவுறுத்தலை தருவார். நாங்கள் அதை நிச்சயமாக நாளைக்கு அமுல்படுத்துவோம். Within 3 days, the disciplinary report will be available. If they recommend interdict, irrespective of the category, we will interdict. If we recommend transfer, we will do transfer. Whatever the recommendation, we will implement. இந்த டிசிப்ளினரி இன்குவாரி இந்த 3 நாளைக்குள்ள எங்களுக்கு அறிக்கை கிடைக்கும். அதுக்கமாக அதில் இன்டடிக்ட் 2 சொல்கிறாக்களை நாங்கள் இன்டடிக்ட் பண்ணுவோம் கட்டாயம். ட்ரான்ஸ்ஃபர் 2 சொல்கிறாக்களை கட்டாயம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நாங்கள் இவ்வளவு மேக்சிமமாக உயர்ந்தபட்ச நீதியை இதுக்கு பெற்றுத்தரையிலுமோ அவ்வளோத்தையும் நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருவோம். We will maintain services, hospital services unaffected. Even now, 4 babies delivered. Right, other services are there without interruption. We will continue the services of the. இப்பொழுது கூட அங்கே பெருமளவு அந்த பிரசவ பாட்டுக்குள்ள பெருமளவு சிசு மற்ற கர்ப்பிணி இந்த இப்போ பிறக்கிற இது ஏற்பாட்டில் இருக்கிறோம். உடனடியாக நாங்கள் சில முடிவை உடனடியாக இங்கே உள்ளாக்களை வேறு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது இடம் மாற்றிக்கிறது இப்போ உடனடியாக சாத்தியமில்லை. இப்போ எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த நல்ல முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் உங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் அந்த விநியமாக கேட்டு I will request you all to stop your protest. Believe me, previous time also I intervened and I kept my trust on you. So I didn't break my promise. Here also I don't break my promise. I request you all to give us the opportunity to continue the service. நீங்கள் உங்களின் போராட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். முதல் கூட நான் என்ன செய்ய முடிந்தது சரியான முறையில் செய்கிறேன். இந்த முறையும் இந்த சட்டத்தில் இந்த கிடைக்கிற இந்த அறிக்கைக்கமாக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பை நிச்சயமாக தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ மிஸ்டர் பீதி. என்னென்ன சொன்னால் ඔබතුමා දැන් කියපු කතාවතකම තියෙනවානේ. எங்களுக்கு நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் எழுத்து மூலமா தாங்க சமர்ப்பிக்க முடியுமா? எழுத்து மூலமா சமர்ப்பிக்க முடியுமா? ඔබතුමා දැන් කියපු Just now. எழுத்துல இப்ப தாரார என்ன செய்யறது? வீடு வாங்கிட்டு போறோம். எல்லாரும் சரியா இப்ப சொன்னது வாங்கிட்டு போறோம். எல்லாம் சரியா.
இப்ப எல்லாரும் நின்று உண்மையா இதென்ன பண்ண நாங்க இப்ப 5 பேர் வாங்க நாங்க உடனே கடிதத்தை எடுத்துறதெல்லாம் அதுல இன்னொன்று நாங்க 3 கோரிக்கை தானே சொன்னாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல வரும்போது உங்கள்கிட்ட 3 கோரிக்கை இந்த மக்கள் நாங்க ஆரம்பத்திலே நாங்க வச்சிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல மைனஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க தானே, அதாவது சிற்றூழியர்கள் 15 வருஷமா அவங்க வந்து அந்த தொழிற்சங்கம் வந்து இப்படியே இருக்கு. புதிய ஒரு நிர்வாக தெரிவு ஒன்று இடம்பெறுது. அந்த நிர்வாக தெரிவு இடம்பெறதையும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் ஊடாக உங்களோட செக்ரட்டரி ஊடாக அதையும் நீங்க அது நாங்கள் ஏற்கனவே செய்து அவ்வளவு பேர் அது எங்களுக்கு தெரியப்படுத்தணும். 5 பேருக்குள்ள தெரியணும். மாவட்டத்துக்குள்ளேயே இந்த ஆஸ்பத்திரிக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் நாங்கள் அடுத்தது எங்களுக்கு ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த விஓஜியோரால எத்தனை நாளுக்குள்ளேயாவது தருவம்ன்றத அந்த உத்தரவாதத்தையும் பெற்றுட்டாங்க. இது சரியா எல்லாரும் ஓகேயா? நம்ம சொன்ன கோரிக்கை இல்ல, பண்ணி எங்களுக்கு எடுத்து மூலமா தரணும். ஒரு மீடியம் சாப்பாடு இப்போ இல்ல எவ்வளவு நேரம் உள்ள படுத்து கிடந்து இந்த 3 மாசத்துக்குள்ள இதோட 2 உயிர் 3 உயிர் போயிட்டு இதோட சரி எவ்வளவு நேரம் உள்ள படுத்து கிடந்து இப்போ வந்து ரிப்போர்ட்டுகளை வந்து தருவாங்க. பொதுவா ரிப்போர்ட் தருவாங்க. ரிப்போர்ட் தர விட்டு போ. அவருக்கு தான் இவங்க 3 நாள் ரிப்போர்ட் தருவாங்க. அதுக்கு பிறகு தான் அவருக்கு டிரான்ஸ்ஃபரா என்னவான்னு தெரியும். எப்ப எழுதி எப்போ